இஃப்தார் டைமில் வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகிற மாதிரி சூப்பராக சில்லுன்னு அண்ட் உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் இது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் வாட்டர் கலந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாலில் கூட கலந்துக்கலாம். மீன்வேல் இங்கே இன்னொரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் மில்கை நல்லா காய்ச்சி எடுத்துகிட்ருக்கேன். அதில் இன்னுமே திக்னஸ் அண்ட் க்ரீமியாக இருக்கிறதுக்காக நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னுமே நிறையா இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பட் இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் கட்டி வராமல் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ திக்காகும் போது கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அண்ட் இது கூடவே நான் வேக வச்சுருந்த அகரகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 கிராம் அகரகர் நான் குக்கரில் வேக வச்சிட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன பவுல்ஸ் அப்படி இல்லைனா ட்ரேயில் செட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு செட் ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு இது எவ்வளோ க்ரீமியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறையா இஃப்தார் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் ஃபாஹிஸ் ரெசிபிஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.